ஸ்டேட்ஸோட ஆனுவல் பட்ஜெட்டை விட அதிகம். சரி, இப்போ இந்த 2000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ பீஸ், இதுக்கான காசு எங்க இருந்து வருதுங்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். ஆப்ஷன் 1 டாக்ஸ் மணி, ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், பெட்ரோல் பங்க்ல நம்ம பே பண்ற டாக்ஸ், லிக்கர் டாக்ஸ். ரெண்டாவது லோன்ஸ். இப்ப நம்ம பல்ல இழிச்சிட்டு 2000 ரூபாய் வாங்குவோம், பின்னால கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்தே 2400 ரூபாய் திரும்பி வாங்கும் டாக்ஸ் மூலியமாக. ஏன்னா வாங்கின கடனை கவர்மெண்ட் திருப்பி கட்டணும்ல. சிந்திங்க. ஆப்ஷன் நம்பர் 3, காசை நமக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய பெரிய வளர்ச்சிகள்ல கைய வச்சிருவாங்க. ரோட்ஸ் நல்லா இருக்காது, ஸ்கூலிங்ஸ் அப்கிரேட் ஆகாது, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்டாஃப்ஸ் அண்ட் டாக்டர்ஸோட பற்றாக்குறை இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? இந்த கட்சிகள் நமக்கு கொடுக்கறத ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட வாங்கிடுவாங்க, இல்லன்னா அத்தியாவசிய வளர்ச்சியில கைய வைப்பாங்க. வச்சுதான் ஆகணும், அதுதான் யதார்த்தமும் கூட. நீங்க இந்த எல்லா பார்ட்டிஸையும் கூர்ந்து கவனிங்க. இவங்க அதிகப்படியா போக்கஸ் பண்றது ஹவுஸ் வைஃப்ஸ், அதுவும் மிடில் கிளாஸ் ஹவுஸ் வைஃப்ஸ். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 பேர் இருக்கிற ஒரு குரூப்ல 2 பேர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த 10 பேரும் ஈஸியா கன்வின்ஸ் ஆயிருவாங்க. அவங்க கன்வின்ஸ் ஆனா ஹோல் ஃபேமிலியும் கன்வின்ஸ் ஆகும். இதுதான் மெயின் அவங்க ஹவுஸ் வைஃப்ஸை டார்கெட் பண்றதுக்கான காரணமே. பார்ட்டிஸ்க்கு ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம், இது எல்லாம் ஓகே வந்து முட்டு கொடுப்பாங்க. பட் பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் சிந்திச்சு பாருங்க. ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன், சலுகைகள் பெருமை கிடையாது, சலுகைகள் வளர்ச்சி கிடையாது. ஓட்டு போடும்போது சிந்தித்து ஓட்டு போடுங்க.